Hello friends, welcome back to How to Videos. So போட் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா போட் ட்ராக்கர்ஸ் 255 ANC அப்படினு சொல்லிட்டு ஒரு புது நெக் பேண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆல்ரெடி இந்த போட் ட்ராக்கர்ஸ் 255 நம்ம நிறைய நெக் பேண்ட் இருக்கு. போட் ட்ராக்கர்ஸ் 255 Pro Plus அதுக்கு அப்புறம் Max ஸோ நிறைய வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 255 ANC அப்படினு சொல்லிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதோட பிரைஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1800 to 1900 அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கும் சேல் ஆயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வாங்கலாமா? சோ இந்த நெக் பேண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ எல்லாமே பார்க்கலாம். சோ गाइस வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். போட் ட்ராக்கர் 255 ANC ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள நமக்கு வந்து நெக் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் வந்து இருக்கு, வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த நெக் பேண்ட் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR கோட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இயர் டிப்ஸ் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த நெக் பேண்ட் நமக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. ரெட் கலர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், தென் பிளாக் கலர் 3 கலர் வேரியன்ட் அவைலபிளா இருக்கு. இந்த நெக் பேண்ட் நமக்கு வந்து சிலிகான் சாஃப்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம நெக் பேண்ட் ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு. தென் கீழ நமக்கு வந்து பார்த்தா அந்த பட்டன்ஸ் கண்ட்ரோலா கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம ஃபுல்லா பிளாஸ்டிக் தான். அதுக்கு அப்புறம் நமக்கு அந்த இயர்பட்ஸ் இருக்கு, அதுவும் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நெக் பேண்ட்ல ஒரு பக்கம் நமக்கு வந்து பார்த்தா போட்டோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் நமக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. சோ அந்த இடத்துலயே நமக்கு வந்து பார்த்தா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ANC பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ANC பட்டன் செலக்ட் பண்ணி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ANC மோட் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கு அப்புறம் வந்து வால்யூம் பிளஸ் பட்டன், அதுக்கு அப்புறம் மைனஸ் பட்டன் இருக்கு. சென்ட்ரல் நமக்கு வந்து பார்த்தா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பட்டன் கண்ட்ரோல் வந்து கடைசில வந்து பார்க்கலாம். அது கீழ நமக்கு வந்து மைக் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நெக் பேண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா இதுல வந்து அந்த மேக்னெட்டிக் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இந்த OnePlus Build Wireless Z2 ல வந்து பார்த்திருப்போம். நம்ம அந்த மேக்னெட் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம சாங் வந்து பாஸ் ஆயிட்டு அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ளூடூத் கட் ஆஃப் ஆயிரும். திரும்பி நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்து ஓபன் பண்ணா மட்டும் போதும். அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ளூடூத் ஆன்ல இருந்தா மட்டும் போதும். அதுவே உங்களுக்கு கனெக்ட் ஆயிக்கும். சோ கனெக்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் கூகுளோட ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் கூட இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த எப்பவுமே போட்டோட சிக்னேச்சர் சவுண்ட். ஸோ இதில் உங்களுக்கு வந்து 13mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா போட்டோட ஸ்பேஷியல் ஆடியோ சவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. 3D சரௌண்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அந்த சவுண்ட்னு சொல்றாங்க. ஸோ அது நமக்கு வந்து பார்த்தா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்மளால வந்து பார்த்தா ஆப்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃபீச்சர் கூட நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய ரிவ்யூவில் பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் கால் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த நெக் பேண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ANC வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு வந்து 32 டெசிபிள் சவுண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றாங்க. நெக் பேண்ட் அந்த மெயின் ஃபீச்சர் அந்த ANC தான். உங்களுக்கு கால்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ANC வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டுக்கு என்வரான்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி கொடுத்துரும். நம்ம கிளியரான ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா போகும். இதோட ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராவலிங்கில் தான் போகும். ஸோ பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி தான் ஒர்க்கே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ANC வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலிங்க்கு வேண்டி உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மைக் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோட் வந்து இருக்கு. ஸோ பீஸ்ட் மோட்னா வந்து பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோனில் வந்து அந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோட் தான் ஆகும். ஸோ அதில் 60 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி வந்து இருக்கும் அப்படின்றாங்க. உங்களுக்கு கேமர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் கூட வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ஸோ இந்த நெக் பேண்டுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ நம்ம பிளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா போட் வியரபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த நெக் பேண்டை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் நமக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம நெக் பேண்டில் இருக்கு அப்படின்னு வந்து காட்டுது. அது கீழே வந்து சவுண்ட் கொடுத்துருக்காங்க. சவுண்டில் நமக்கு வந்து இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. ஸோ அதில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ANC ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் வந்து மாற்றிக்க முடியும். அது கீழே அவங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சரான ஸ்பேஷியல் ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேண்டி ஆஃப் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா டச் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டச் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு அந்த சென்டரில் வந்து பார்த்தா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து இருக்கும். அந்த பட்டனை நம்மளால் வந்து பார்த்தா சிங்கிள் ப்ரெஸ் பண்ண என்ன வரணும், டபுள் ப்ரெஸ் பண்ண என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது டிஃபால்ட்டாக நமக்கு வந்து பார்த்தா ப்ளே அண்ட் பாஸ் வந்து இருக்கும். அது உங்களுக்கு வால்யூம் அப் பண்ணுறது இல்லை வந்து இப்போ நெக்ஸ்ட் போகிறது, ப்ரீவியஸ் டாக் போகிறது, பீஸ்ட் மோட் ஆன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம்னா நமக்கு வந்து பார்த்தா இந்த ஆப்புக்கு வந்து பார்த்தா ஃபிலிம்வேர் அப்டேட்லாம் வருது. அப்டேட்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம அப்டேட் வந்து பண்ணிக்க முடியும். நெக் பேண்டுக்கு வந்து பார்த்தா ஆப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளால ஒரு சில விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஓகே இந்த நெக் பேண்டில் இருக்கிற அந்த பட்டன் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து பார்க்கலாம்.
மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் சிங்கிள் டைம் கிளிக் பண்ணும்போது சாங்கை ப்ளே அண்ட் பாஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கால் வரும்போது அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து கால் அட்டன் பண்ணிக்க முடியும். டபுள் டைம் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கால் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வால்யூம் டவுன் பட்டன் கிளிக் பண்ணி வால்யூம் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் பட்டன் 2 டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போகும். மைனஸ் பட்டன் 2 டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக் வந்து வரும். கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் 3 டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பீஸ்ட் மோட் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோட் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு இதில் பட்டன் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் இந்த நெக் பேண்ட் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்று சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 மணி நேரத்துக்கான ப்ளே பேக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 360 mAhக்கான பேட்டரி வந்து இருக்குது. நீங்கள் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த 100 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா 100 ஹவர்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நீங்கள் ஏஎன்சி எல்லாம் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கூட நமக்கு அந்த பேட்டரி பேக்கப் கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் ஏஎன்சி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 80 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 60% வால்யூம் வச்சு கேட்கும்போது உங்களுக்கு 70 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட் தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. இந்த நெக் பேண்ட்ல மெயின் ஃபீச்சர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்சி, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் தான். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில முக்கியமான விஷயம்னா வந்து பார்த்தீங்கன்னா IP54 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் அண்ட் டஸ்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி அதெல்லாம் படிச்சோன்னு ஆகாது. ஸோ ஜிம்மில் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த வேர்வெல்லாம் ஒழுகும். அதெல்லாம் நமக்கு பெரிய பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ கனெக்டிங் வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுளோட ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ சைமல்டேனியஸாக நம்மளால வந்து 2 டிவைஸ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்ல வீடியோ பார்த்துருக்கீங்க, அப்போ திடீர்னு வந்து மொபைலில் கால் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மொபைலில் கனெக்ட் ஆகி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு சூப்பரான ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனலாக ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். இந்த நெக் பேண்ட் நம்ம 3 கலர் அவைலபிளாக இருக்குது. பிளாக், ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 1836 வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு போட்டோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1900 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கண்டிப்பாக வந்து பார்த்தா வேல்யூ ஃபார் மணி தான் தெரியுது. இதே ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு என்ன நெக் பேண்ட் இருக்குது அப்படின்னா ரியல்மியோட பட் வயரில் 3 வந்து இருக்குது. பட் உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1800 வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு அதில் வந்து பார்த்தா 40 ஹவர்ஸ்க்கான ப்ளே பேக்கும் கிடைக்கும். பட் இதே ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ப்ளஸ் பட் வயரில் Z2 ANC வந்து இருக்குது. பட் 2100 மேலே வந்து கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மி, 28 ஹவர்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் இது ரெண்டுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இருக்குது. நமக்கு நல்ல ப்ரைசிங் வந்து கொடுத்துருக்காங்க. 1900 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ANC வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் குவாலிட்டி நமக்கு நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேட்டரி பேக்கப்பும் வந்து பார்த்தா 100 ஹவர்ஸ்க்கான கிளைம் பண்ணுறாங்க. உங்களுக்கு பேட்டரி பேக்கப்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக இந்த ஹெட்செட் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுத்த ஸ்பெக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் வந்து இந்த 3 நெக் பேண்ட் கம்பேரிசன் பண்ணி என்னென்ன ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போகிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பார்த்த நெக் பேண்ட்ஸ்க்கு எல்லாம் பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த போட் ட்ராக்கர்ஸ் 255 ANC. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.